ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா கண்ணம்மா ரெண்டு பேருமே கேட்குற கேள்விக்கு பாரதியால் பதில் சொல்ல முடியலை, மௌனமாகவே நின்றுட்டுருக்கிறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, கண்ணம்மா சொல்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பாரதி பதிலே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பாரதி இப்போது முன்னாடி மாதிரி இல்லாமல் கண்ணம்மா கிட்டக்க பாசமாக நடந்துக்கிறாரு. கண்ணம்மா நினைக்கிறாங்க, ஒருவேளை கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாரதி மனசு திருந்திட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி கண்ணம்மா வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டையை போட்டுக்கிறாரு. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நீ ஃபங்க்ஷனுக்கு இன்னும் வரலையா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கண்ணம்மாவும் இப்போது பாரதி வாங்கி கொடுத்த சாரியை கட்டிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அது கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா வீட்டில் அகிலன் அஞ்சலியோட மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடக்குது. சத்யநாராயண பூஜையும் பண்ணுறாங்க. ஐயர் சொல்கிற எல்லா சடங்கையும் பாரதி கண்ணம்மா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தே பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குறிப்பாக கண்ணம்மாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனசில் இருந்த பாரமே எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது சம்மந்தி, இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா கிட்டக்க பேச ஆரம்பிக்கிறாரு. பாரதியோட உண்மையான குணம் அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வருது. கண்ணம்மா கிட்டக்க பாரதி சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் கண்ணம்மா, ஆனால் நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் கிட்டக்க ஒத்துக்கோ, லக்ஷ்மி வருணோட குழந்தை தான் அப்படின்றத மட்டும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா அதை கேட்ட உடனே பதில் எதுவுமே சொல்லலை. பாரதியை கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து எந்த வார்த்தையும் பேசாமல் கிளம்பி வந்துடுறாங்க. சௌந்தர்யா இப்போது கண்ணம்மா வீட்டுக்கு போகிறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யா பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா நான் உன்னை பார்க்க இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. உங்கள் மகையை உங்கள் வீட்டில் வச்சு என் கிட்டக்க பேசினாரே, அப்போ ஒரு வார்த்தையாவது கண்ணம்மா அப்படிப்பட்டவ கிடையாதுடா அப்படின்னு நீங்கள் மறுத்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே அமைதியாக தானே நின்னீங்க, இப்போ எதுக்காக என்னை சமாதானப்படுத்த வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோவமா சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இனிமேல் என்னோட வீட்டுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு கோவமா சொல்லிடுறாங்க. கண்ணம்மா இப்படி பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சௌந்தர்யா. கண் கலங்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில் பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மை லக்ஷ்மிக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.